வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம டெலகிராமில் கொஞ்சம் அப்டேட் பண்ணாமல் இருக்கும். நம்ம கால்ஸே கொடுக்காம இருக்கும். நாலுலேருந்து நம்ம கால்ஸ் கொடுக்கப்பறம் நாலுலேருந்து டெலகிராம்லேயும் கொஞ்சம் அப்டேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ண முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெண்டுமே ஒரே கேண்டில்லே பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் அப் சைடு போனாலும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக அப் சைடு போகும். செகண்டில் சப்போர்ட் தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். செகண்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா டேவே பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். இந்த இடம் நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து அப் சைடு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த டே கேனில் லோ பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் முடிய போகிறோம். மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். அது 5 மினிட்ஸ் சார்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் வந்து இந்த அடுத்த 5 மினிட்ஸ் அதை பிரேக் பண்ண முடியல. ஆனால் மார்க்கெட் கீழே வந்து நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் பிரேக் பண்ணவே முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் இந்த ரேஞ்சே நவர முடியல. ஆனால் காரணம் நிஃப்டி ஒரு காரணம் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியோட நம்ம கொடுத்துருந்த செட்டப்லேயே தான் கிளியராக அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் திருப்பி அப்சைட் பண்ணி மறுபடியும் அதே சப்போர்ட் எடுத்து தான் அதுக்கப்புறம் பிரேக் ஆனிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்டுக்குள்ளே வரல. அதுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனால் நிஃப்டி தான் வீக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி சைடில் தான் பார்த்தீங்கன்னா மேலேயும் பிரேக் பண்ணேன், கீழேயும் பிரேக் பண்ணேன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் செகண்ட் சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் மூவ் ஆகிட்டு மார்க்கெட் திருப்பி பால் ஆனிச்சு. ஆனால் நம்ம இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. இந்த இடத்த பிரேக் பண்ணாது அப்படிங்கிற கொடுத்தோம். அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் தான் சொன்ன ஸ்டைலில் இருந்துச்சு. இது நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து மேலே ஹையும் பிரேக், லோவும் பிரேக். பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேண்டில் இந்த கேண்டலோட டாப்பும் பிரேக் பண்ணியிருக்கேன், கீழேயும் பிரேக் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த லோவில் பிளாக் கீழே, அதாவது டேவோட லோவுக்கு கீழே தான் க்ளோசிங்காக இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கான க்ளோசிங் தான். அதே சமயத்தில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆனிச்சு. இப்போ ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்சு வரைக்கும். அதாவது மார்க்கெட் வந்து 25,400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்பி அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஆனால் திடீர்னு பாலாக வாய்ப்பு இல்லை. அடுத்தடுத்து நமக்கு சப்போர்ட் செட்டப்பில் இருக்குது. அதனால் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு, அதாவது 25,200க்கு கீழே போனோம்னா மார்க்கெட் வந்து செல்லிங் வரும். அது வரைக்கும் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,599 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 25,669, தேர்டு 25,739. சப்போர்ட் எடுத்துகிட்டோம் இன்றைக்கி போன லோ தான் 25,473 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,373, தேர்ட் வந்து 25,306. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு. ரேஞ்ச் பவுண்ட் இங்கே தொட்டு அங்கே தொட்டு கீழே அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸு, தேர்டு சப்போர்ட் இது எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷன் மார்க்கெட் மூவ் இருக்க வாய்ப்பு. ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. அதாவது அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 25,670க்கும் 25,370க்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கும். அது ஓப்பனை பொறுத்து. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்ட் வரைக்கும் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணால் அடுத்து வெரி புல்லிஷ் இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் இந்த ஃபால் இருக்கும். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தோம்னா ஹை பிரேக் பண்ணிவிட்டு லோ பிரேக் பண்ணல. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா ஹையும் பிரேக் பண்ணி லோவும் பிரேக் பண்ணியிருப்பான். இதை பொறுத்தவரை ஹையை பிரேக் பண்ணியிருக்கேன், ஆனால் லோ பிரேக் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செட்டப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப் தான். இருந்தாலும் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் இருக்குன்னு சொன்னோம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு கரெக்டாக அந்த க்ளோசிங் இதுக்குள்ளே வச்சுருந்தோம். ஆனால் ஓப்பனை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இதுக்கு மேலே கொடுத்து க்ளோசிங் கீழே இருக்குது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் ஒரு சின்ன செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது டே கேண்டில் படி. சரி ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 57,524 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,750. தேர்ட் வந்து 58,000 அப்படிங்கிறது ரவுண்ட் பெயர். 58,500 5ன்னு போட்டுருக்கோம். 58,000. சரி ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 57,193 அப்படிங்கிற டேவோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,993. தேர்ட் வந்து 56,804. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டி ஸ்டைலில் தான். செகண்ட் சப்போர்ட்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கிட்ட தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ஓப்பனை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் நம்ம அதாவது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய மூவ்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டு செகண்டில் போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. இந்த மூவ் பெருசாக இருக்காது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை சப்போர்ட் லெவலில் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் நம்ம அடுத்து செல்லிங்னு போடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் செகண்ட்லேருந்து திருப்பி சப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்து ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை கீழே வந்தால் அப்சைடு மார்க்கெட் மூவ் மேலே தொட்டால் கீழே வரும். அதுக்கான செட்டப் தான். நம்ம இந்த ரேஞ்சில் இருந்தால் செல் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் பை பண்ணலாம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி அப்படி தான் இருக்குது. நிஃப்டி அதே ஸ்டைலில் தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் சப்போர்ட் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரக்ஷன் நாளைக்கு இருக்கும். அதாவது நாளைக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணி முடிக்கிறாங்களோ அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் அடுத்தடுத்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டி சைடில் தான் ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. கீழே லோவிலேருந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. எண்கள் பண்ணி தான் முடிச்சிருக்கு. இந்த டைப் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதே சமயத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி பிறகு ரீடெஸ்ட் வரதுக்கான செட்டப் இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. அதாவது 83,150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிட்டு மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் பண்ண பட்சம் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான். அது நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூணுலேயும் அதே ஸ்டைல் தான். நாளைக்கு ஒரு செல்லிங் இருந்தாலும் அப்சைடு தான். அதாவது செல்லிங் ப்ரெஷர் இருக்க மாதிரி இன்றைக்கி முடித்திருந்தாலும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் மூணுலேயுமே. சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 83,919 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 84,099 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 84,500 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 83,482 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,152. தேர்ட் வந்து 82,952. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் எல்லாம் மூணுல ஒரே ஸ்டைல் தான். செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டு தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மார்க்கெட்டு இப்படி இதுக்குள்ளே தான் இருக்கும். இதில் எந்த டைரக்ஷன் எந்த இடத்துல இருந்து அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்சைடு போகும். இந்த ரேஞ்சில் வந்து கீழே வரும். இந்த மிடில் இருக்க வரைக்கும் மார்க்கெட் ரிஸ்க். அதாவது ஃப்ளாட்டாக இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்டு சப்போர்ட், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரக்ஷனில் போகும். ஒருவேளை இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் பெருசாக ஒருவேளை கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு தான் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் நிஃப்டி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுதான் என்னன்னு தெரில. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியில் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் மாற்றம் பண்ணணும். அதை மட்டும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து நம்ம 370ன்னு கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக அது 420 அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான இந்த இடம் தான். இது கரெக்டான செட்டப்பாக இருக்கும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சப்போர்ட் வந்து 420 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 25,360. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.